தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்த வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். தற்போதுதான் ஒரு அமைச்சரவை பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக பார்க்க நேர்ந்தது. கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராம, நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனான்னு சொல்லிட்டு 9 அமைச்சர்கள் இன்றைய தினம் விஜய் அவர்களோடு இணைந்து அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்யப்படுகிறார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் 64 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு வன்னியர் அல்லாத முதற்கட்ட அமைச்சர்கள் பதவி ஏற்பது வரலாற்றில் இதுதான் முதன்முறை. எந்த கட்சியா இருந்தாலும் வன்னிய அமைச்சர்கள் உடனாக பதவி ஏற்பார்கள். ஆனால் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய இந்த 9 பேர் கொண்ட பட்டியலில் ஒருவர் கூட வன்னியர் கிடையாது. ஆனா மாங்கு ஓட்டு போட்டீங்களே, எதுக்கு போட்டீங்க? திமுகவை விட 4 மடங்கு வன்னிய விரோத போக்கை தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்குது. இதை அறியாமல் புரியாமல் யாருக்கு வாக்களிக்கணும், வாக்களிக்க கூடாதுன்ற எண்ணம் கூட இல்லாம நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, முதல் நாளே இந்த சமூகத்துக்கு வச்சாங்களா ஆப்பு? ஒரு அமைச்சர் கிடையாது என்று வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல் சமூக நீதி சமத்துவம்னு சொல்லிட்டு நீங்க புகைப்படத்தை வச்சு அரசியல் நடத்துவீங்க. ஆனா ஒரு வன்னியர் உங்களோடு இணைந்து இன்றைய தினம் ஏன் அமைச்சரவையில் இடம்பெறலன்ற கேள்வியை யார் எழுப்போம்? நாம தான் எழுப்பி ஆகணும். அதனாலதான் சொன்னேன், தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்த வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம்னு சொன்னேன். இப்ப நன்றின்னு சொல்றேன். நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த இனத்தை வன்மம் கொண்டு, விரோதம் கொண்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்யும். ஓட்டு போட்ட நீங்க எல்லாம் ஏன்டா ஓட்டு போட்டோன்னு கஷ்டப்படுவீங்க.